Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. எலி, பறவை மற்றும் சாசேஜ் ஒரு பாடம் சொல்லும் கதை. காட்டின் அமைதியான ஓரத்தில் ஒரு சிறிய வீட்டில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு எலி, ஒரு பறவை மற்றும் ஒரு மகிழ்ச்சியான சிறிய சாசேஜ். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வேலைகளை பகிர்ந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் தினசரி வாழ்க்கை மிகவும் ஒழுங்காக இருந்தது. பறவை காட்டிற்கு பறந்து சென்று எரிபொருளை கொண்டு வரும். எலி தண்ணீர் எடுத்து வரும். சாசேஜ் சமையலையும் வீட்டுக் காரியங்களையும் கவனிக்கும். ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேலையை மகிழ்ச்சியுடன் செய்ததால் அவர்களின் வாழ்க்கை சீராகவும் அமைதியாகவும் இருந்தது. ஒருநாள் பறவை காட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது மற்றொரு பறவை அவனது மனதில் சந்தேகம் விதைக்கும் சில வார்த்தைகளைச் சொன்னது. அந்த வார்த்தைகள் பறவையை சிந்திக்க வைத்தன. நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேனா என்று. வீட்டிற்கு திரும்பியபோது அந்த எண்ணம் அவனை விட்டுவிடவில்லை. அந்த இரவு மூவரும் சேர்ந்து வேலைகளை மாற்றி பார்ப்பது என முடிவு செய்தனர். இனி பறவை சமையல் செய்ய வேண்டும், எலி மரக்கட்டைகளை வாங்க வேண்டும், சாசேஜ் தண்ணீர் எடுக்கப் போக வேண்டும். இந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பமாகியது. அடுத்த காலை மெதுவாக உதித்தது. நண்பர்கள் தங்கள் புதிய வேலைகளுடன் தொடங்கினர். சிறிய எலி தன்னை விட பல மடங்கு பெரிய மரக்கட்டைகளை எடுத்து வர கஷ்டப்பட்டாலும் முயன்று பார்த்தது. சாசேஜ் தண்ணீர் எடுக்கச் சென்றது. ஆனால் அது இவனுக்கு பாதுகாப்பான வேலையில்லை. ஒரு நாய் அதனை பார்த்ததும் பாய்ந்தது. பாவம் சாசேஜ் தன்னை காப்பாற்ற முடியாமல் போனது. இதனிடையில் வீட்டில் சமையல் செய்ய முயன்ற பறவைக்கு அது எளிதானதல்ல. சாசேஜ் செய்து வந்ததைப் போல அவ்வளவு நன்றாக செய்ய முடியவில்லை. சாசேஜ் நீண்ட நேரமாக வந்தில்லையே என்று கவலைப்பட்ட பறவை அதை தேடி வெளியே பறந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது எதிர்பாராத ஆபத்தில் சிக்கி தனது உயிரையும் இழந்தது. மாலை நேரத்தில் எலி வீடு திரும்பியது. அந்த வீடு இனி காலியாக இருந்தது. அதன் 2 நண்பர்களும் இல்லை. வருத்தத்துடன் தனியாகவே சமையல் செய்ய முயன்ற எலி அந்த வேலை செய்யும்போது அது கூட ஆபத்தில் சிக்கி உயிரிழந்தது. இவ்வாக 3 நண்பர்களின் அமைதியான வாழ்க்கை ஒரு தேவையற்ற வேலை மாற்றம் காரணமாக முற்றிலும் மாறிப்போனது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கூறுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கின்றன. அவர்களுக்கான வேலை அவர்களுக்கு தகுந்தது. பிறர் சொன்னதால் மாற்றம் செய்யப்படும் முடிவுகள் எப்போதும் நல்லதல்ல. நம் திறமையை அறிந்து மனமுவந்து செய்வது வாழ்க்கையை அழகாக்கும். Create a cheerful day for a good day background music craft for children's YouTube and screen.